ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுக்கு லஞ்சுக்கு என்ன கொடுத்தோன்னு பார்க்கலாமா? எப்படியாவது பாயில்டு எக் எப்போவுமே கொடுத்துருவேன். அந்த பாயில்டு எக் கட் பண்ணி பெப்பரு சால்ட்டு லைட்டாக போட்டு நீங்கள் பார்த்தாவே தெரியும். அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு வந்து நெய் தோசை தான். நெய்யில் ஒரு முட்டை ஊற்றி அந்த மாதிரி தான். அதில் வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆப்பிள், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட்னால் அவனுக்கு ஆப்பிள். அவன் சரியான ஆப்பிள் பிரியர்னு சொல்லலாம். அவனை லைட்டாக அந்த தண்ணியில் உப்பு போட்டு வச்சு அதில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம்னா நம்ம சாப்பிட்ற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் அப்படி தான் எப்போவுமே கொடுப்பேன். தொட்டுக்கிற தக்காளி சட்னியுமே பண்ணியிருந்தேன். அதுவும் அந்த பாக்ஸில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் போய் ஹமுதை எழுப்பலான்னு பார்த்தா ஹமுதே 6:30க்கு எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ எந்திரிச்சு வந்தால் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் ஆகிடும். நான் டக்குன்னு அதோடு அவனை ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு குளிக்க ஊற்றி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் காலையில் பால்காரவங்க 7 o'clock வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பால் காய்ச்சி கொடுத்துட்டு 7:45க்கெலாம் அவனுக்கு ஆட்டோ வந்துடும். எனக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு பால் காய்ச்சி அது கொடுத்துட்டு மார்னிங் அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பேன். சும்மா அப்படியே அனுப்ப மாட்டேன். அந்த டைமில் அவனுக்கு எடுக்கவும் செய்யாது. ஆனாலும் எப்படியோ கம்பல் பண்ணி கொடுப்பேன். கொடுத்துட்டு சாப்பிட கொடுத்துட்டு அதுவும் இருந்தால் அந்த மாதிரி அதுவும் ரீகால் பண்ணிவிட்டு, ஏன்னா ஈவினிங் வந்து படிச்சுட்டு எல்லாமே அப்படி அப்படி கிடக்கும். உள்ள பேக்கில் வைக்கவே மாட்டாங்க. அப்புறம் மார்னிங் எல்லாத்தையுமே அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் டவலு லஞ்ச் பேக் எல்லாமே வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டை பெல்ட்டு அவங்க ஸ்கூலில் தொப்பி உண்டு, தொப்பியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஆட்டோ வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெளியே போயிட்டு ஷூவெல்லாம் போட்டு ரெடியாகி வெயிட் பண்ணி நிற்போம். ஆட்டோ வந்துடும். அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.